மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அது வெளியில் உலகமே வியக்கக்கூடிய கொண்டாட்டம், உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாத தனிமை போராட்டம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக எப்போதுமே இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கும் அந்த சொல்ல முடியாத சுமைகளும் உங்களை இன்னும் உள்ளுக்குள்ள காயப்படுத்தி கொண்டே தாங்க இருந்து கொண்டும் இருக்கும். இந்த சுமைகள் எல்லாம் எதை பற்றியது என்று தெரியுமா? அது உங்களுடைய கடந்த கால தவறுகளோ அல்லது இயலாமையோ மட்டும் கிடையாதுங்க. மாறாக உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் உங்கள் மீது திணித்த அதீத எதிர்பார்ப்புகளும் நீங்கள் சுமக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளான குடும்ப பொறுப்புகளும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து உங்களுக்கு அது கஷ்டங்களையும் மன வலிகளையும் இதுவரைக்கும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். வெளியில் பார்ப்பதற்கு எப்போதுமே கலகலப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் துருதுருவென்று பேசக்கூடிய உங்களின் அந்த பிரகாசமான சிரிப்புக்கு பின்னால் ஒரு பெரும் கண்ணீர் நதியை ஓடிக்கொண்டும் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக நீங்க தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. வெளியே நீங்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர்கள், எல்லோரோடும் சகஜமாக பழகவும் நீங்க ஆரம்பிப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க படக்கூடிய அந்த வேதனைகள் மிகவும் விசித்திரமான ஒரு வேதனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பெரும் கூட்டத்தின் நடுவில் அமர்ந்திருக்கும் போது கூட நம்மை புரிந்து கொள்ள இங்கு யாருமே இல்லையே என்று ஒரு தனிமை உங்களை மட்டும் வாட்டி கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்க கூட ஆயிரக்கணக்கான நபர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உங்க கூடவே இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்டான ஒரு சோனானது இல்லாமல் உங்களுடைய மனது ஒரு தனிமையை போலவே தாங்க எப்பொழுதும் வாட்டி எடுத்துக்கொண்டே தாங்க இருக்கும். மனதில் இருக்கும் வழியை யாரிடமும் பகிர முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் சிக்கி இருப்பதற்கு காரணம் உங்களுடைய அதீத புத்திசாலித்தனமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் உங்களுடைய பலவீனத்தை வெளியில் சொன்னால் இந்த உலகம் அதை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்திவிடும் என்பதை உங்களுடைய ஆழ்மனது நன்கு அறிந்திருக்கவோ ஆரம்பிக்கும். அதனால் நான் நன்றாக இருக்கிறேன் என்ற ஒரு போலி முகமூடியை அணிந்து கொண்டு ஒட்டுமொத்த வழியையும் நெஞ்சுக்குள்ளேயே நீங்கள் புதைத்தும் வாழ்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேதனைகளும் இதுவரைக்கும் வித்திட்டது. நீங்கள் உயிராக நம்பியவர்களால் உங்களுடைய நம்பிக்கை உடைக்கப்பட்ட அந்த தருணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத சில விஷயங்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய இரத்த பந்தங்களோ அல்லது நண்பர்களோ உங்களுடைய திறமையையும் உங்களின் நல்ல குணத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை ஒரு கருவேப்பிலையை போல தூக்கி எறியவோ ஆரம்பித்திருப்பாங்க. உங்களுடைய ரகசியங்களை உங்களிடமிருந்தே கேட்டு வாங்கி கொண்டு அதையே மற்றவர்களிடம் சொல்லி உங்களை விசித்திரமான ஏளனம் செய்த நெருங்கிய மனிதர்களால் நீங்கள் பலமுறை ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. அந்த ஏமாற்றங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே இருந்து உங்களுக்கு அது வலிகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். இதன் காரணமாகவே நீங்கள் எடுத்த பல புதிய முயற்சிகள் வெளியில் யாருக்கும் தெரியாமலும் மௌனமாகவே தோல்வி அடையவும் ஆரம்பித்திருக்கும். உங்களிடம் திறமை இருந்தது, திட்டமிடலும் இருந்தது. ஆனால் நேரம் உங்களுடைய பக்கம் இல்லாததால் தொட்ட காரியங்கள் யாவும் துளிர்விட முன்பே கருகி போகவோ ஆரம்பித்திருக்கும். திடீரென்று தடைப்பட்ட முன்னேற்றம் உங்களை நிலை தடுமாறவும் செய்திருக்கும். பாதியில் நின்று போன உங்களுடைய கனவுகள், அது ஒரு தொழிலாக இருக்கலாம், உயர்கல்விக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு அழகிய ஒரு உறவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவையும் நடுவழியில் உடைந்த போது உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் நரக வேதனைக்கு சமமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் பொறுப்பின் பாரம் எப்போதுமே உங்களுடைய வயதை தாண்டி அதிகமாகவே இருந்திருக்கும். எல்லாவற்றையும் நானே சுமக்க வேண்டும், யாரிடமும் உதவி கேட்கக்கூடாது என்ற உங்களின் வைராக்கியமே உங்களால் பகிர முடியாத தோல்விகளாக மாறி நெஞ்சில் ஆறாத வடுக்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் நினைக்காத சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் என்பது சாதாரணமான ஒரு கஷ்டங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. நீங்களே எதிர்பார்க்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய போனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் தெரிவியுங்கள். நான் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு
உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதங்களாலும் மேலதிகாரிகளின் அருளாலும் நீங்கள் நினைத்த விஷயங்களை அடைய போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு பின்னடைவை மட்டுமே தாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்காத சில விஷயங்கள் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவதுள்ளது சொத்து வாங்குவதுள்ளது அல்லது சொத்து பெறுவதற்கான ஆசைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறவும் ஆரம்பிக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாகவும் எதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த செலவுகளை எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. வண்டி வாகனங்களை பயன்படுத்துவதில் கூடுதல் கவனமானது உங்களுக்கு தேவைப்படும். புதிதாக வண்டி பழகுகிறீர்கள், இல்லைனா வெளியூருக்கு நீண்ட தூரம் போகிறீர்கள் என்றால் நீங்கள் வண்டி எடுத்து செல்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. என்ற தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். வாகனத்தை நிதானமாக இயக்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அன்புக்குரியவர்களை முக்கிய பிரமுகர்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது உங்களுடைய மன உறுதியை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் தேடி கொடுக்கும். உங்களின் மனைவியிடமிருந்து நீங்கள் விரும்பிய பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இனிமே வரக்கூடிய நாளாகத்தான் இந்த ஒரு நாளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் ஆளுமை திறன் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் யார், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்ன, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் உங்களின் மதிப்பு என்ன என்று அனைத்துமே இந்த ஒரு நாளில் வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த ஒரு நாளானது மாறவும் ஆரம்பிக்கும். எடுத்த காரியங்களை செவ்வனே முடித்து அனைவரும் பாராட்டியும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். யார் எந்த ஒரு வேலைகளை கொடுத்தாலுமே அந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் சரியாக முடித்து விடுவீங்க. அனைவரிடமும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய நல்ல ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். தாய்வழி உறவினர்களால் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த ஆதாயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வீடு அல்லது நிலம் வாங்குவது குறித்த திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். இதுவரைக்கும் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு தோல்வியாக மட்டுமே அடைந்திருந்த ஒரு நிலைமையில வீடு கட்ட வேண்டும் அல்லது தங்குவதற்கு கூட வீடு கிடையாது, நீண்ட நாட்களாக நாங்கள் வெறும் வாடகை வீட்டிலே தாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறக்கூடிய நபர்களுக்கு வீடு அல்லது வாகனம் கெட்டுவதற்கோ அல்லது வாங்குவதற்கான யோகங்கள் உங்களுடைய கை மேல் வந்து நிற்க ஆரம்பிக்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்தால் அதை உடனே நீங்கள் முடித்து விடுங்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்துவிடும். உத்தியோகத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். எனவே மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக மாறிவிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்களை தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதுபடிப்பட்ட முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் நிச்சயமா உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நிலை தடுமாறவும் செய்திருக்கும். பாதியில் நின்று போன உங்களுடைய கனவுகள், அது ஒரு தொழிலாக இருக்கலாம், உயர் கல்விக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு அழகிய ஒரு உறவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவையும் நடுவழியில் உடைந்த போது உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் நரக வேதனைக்கு சமமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் பொறுப்பின் பாரம் எப்போதுமே உங்களுடைய வயதை தாண்டி அதிகமாகவே இருந்திருக்கும். எல்லாவற்றையும் நானே சுமக்க வேண்டும், யாரிடமும் உதவி கேட்கக்கூடாது என்ற உங்களின் வைராக்கியமே உங்களால் பகிர முடியாத தோல்விகளாக மாறி நெஞ்சில் ஆறாத வடுக்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் நினைக்காத சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் என்பது சாதாரணமான ஒரு கஷ்டங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. நீங்களே எதிர்பார்க்காமல் உங்களுடைய
வாழ்க்கைக்குள்ள மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய போனுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் தெரிவியுங்கள். நான் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதங்களாலும் மேலதிகாரிகளின் அருளாலும் நீங்கள் நினைத்த விஷயங்களை அடைய போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு பின்னடைவை மட்டுமே தாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்காத சில விஷயங்கள் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவதுள்ளது அல்லது சொத்து பெறுவதற்கான ஆசைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறவும் ஆரம்பிக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாகவும் எதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த செலவுகளை எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. வண்டி வாகனங்களை பயன்படுத்துவதில் கூடுதல் கவனமானது உங்களுக்கு தேவைப்படும். புதிதாக வண்டி பழகுகிறீர்கள், இல்லைனா வெளியூருக்கு நீண்ட தூரம் போகிறீர்கள் என்றால் நீங்கள் வண்டி எடுத்து செல்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. என்ற தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வாகனத்தை நிதானமாக இயக்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அன்புக்குரியவர்களை முக்கிய பிரமுகர்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது உங்களுடைய மன உறுதியை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் தேடி கொடுக்கும். உங்களின் மனைவியிடமிருந்து நீங்கள் விரும்பிய பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இனிமே வரக்கூடிய நாளாகத்தான் இந்த ஒரு நாளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் ஆளுமை திறன் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் யார், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்ன, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் உங்களின் மதிப்பு என்ன என்று அனைத்துமே இந்த ஒரு நாளில் வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த ஒரு நாளானது மாறவும் ஆரம்பிக்கும். எடுத்த காரியங்களை செவ்வனே முடித்து அனைவரும் பாராட்டியும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். யார் எந்த ஒரு வேலைகளை கொடுத்தாலுமே அந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் சரியாக முடித்து விடுவீங்க. அனைவரிடமும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய நல்ல ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். தாய்வழி உறவினர்களால் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த ஆதாயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வீடு அல்லது நிலம் வாங்குவது குறித்த திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். இதுவரைக்கும் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு தோல்வியாக மட்டுமே அடைந்திருந்த ஒரு நிலைமையில வீடு கட்ட வேண்டும் அல்லது தங்குவதற்கு கூட வீடு கிடையாது, நீண்ட நாட்களாக நாங்கள் வெறும் வாடகை வீட்டிலே தாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று கூறக்கூடிய நபர்களுக்கு வீடு அல்லது வாகனம் கெட்டுவதற்கோ அல்லது வாங்குவதற்கான யோகங்கள் உங்களுடைய கை மேல் வந்து நிற்க ஆரம்பிக்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்தால் அதை உடனே நீங்கள் முடித்து விடுங்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்துவிடும். உத்தியோகத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். எனவே மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக மாறிவிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்களை தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதுபடிப்பட்ட முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் நிச்சயமா உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய